மேடம், இப்போது துபாயில் நடக்கக்கூடிய சைமா விருதுகள் இந்திய திரையுலகில் மிக முக்கியமான கவனிக்கப்படக்கூடிய ஒரு விருதாக இருக்குது. அதில் கேப்டனை கௌரவிக்க வைக்க போகிறதாக ஒரு தகவல் வந்தது. உங்களை நேரடியாகவும் அந்த தலைமை குழு வந்து சந்தித்தாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். சைமா அவார்டு வந்து 15ஆம் தேதி மாலை துபாயில் நடக்க இருக்கிறது. அந்த சைமா விருதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அந்த குழுவை சேர்ந்தவர்கள் முறையாக வந்து என்னை அழைத்து அந்த விழாவிலே நான் பங்கேற்க இருக்கிறேன். நாளை காலை துபாய் செல்ல இருக்கிறேன். சென்று 15ஆம் தேதி மாலை அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறோம். இது வந்து யூஸ்வலாக சைமா அவார்டுனா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியாக கொடுப்பாங்க திரையுலகில். அதில் ஆந்திரா, தெலுங்கானா அது மட்டும் கிடையாது, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு என்று பல்வேறு பிரிவுகள் இருக்குது. ஆனால் கேப்டனுக்கு கொடுக்கின்ற அவார்டு என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த சவுத்துக்கும் சேர்ந்து ஒரு ட்ரிபியூட்டாக கேப்டனுக்கு எப்படி லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படின்னு நம்ம சொல்வோமோ அதுபோல் கேப்டனை பொறுத்தவரை எல்லா மாநிலத்துக்கும் பொதுவானவர், அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர் என்ற நிலையிலே ட்ரிபியூட் டு கேப்டன் அப்படின்னு ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு ஒட்டுமொத்த சவுத்துக்கே சேர்ந்து சைமா அவார்டில் வழங்க இருக்கிறார்கள். அந்த விழாவிலே நான் பங்கேற்க செல்கிறேன். சென்று அந்த விருதை வாங்கி கொண்டு 17ஆம் தேதி நாங்கள் ரிட்டர்ன் வரோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.